இளைஞர் ரத்தத்தின் முன்னால இந்த இளம் ரத்தத்தின் முன்னால பீட்டா நாகரிகம் நினைச்சால் ஒண்ணு செய்ய முடியாது. எந்த சட்டத்திட்டாலும் ஒண்ணு செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். சென்னையில சுய ராணுவத்தை இறக்கியிருக்காங்களாம். 200 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளையான நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் துப்பாக்கி வச்சோ பீரங்கி வச்சோ எதுக்கலங்க. வீர வாழும் துணிவு கொண்ட நெஞ்சத்துடனும் எதிர்த்தான் நமது முன்னோர்கள். அவன் நினைக்கிறான் அந்த வம்சமெல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சுன்னு. ஆனா இன்னும் அழியல, இன்னும் மண்ணில் விளைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வீரத்துக்கு வித்திட்ட தமிழனம் வேலுநாச்சியா பிறந்த இந்த மண்ணிலே இன்று போர்க்கொடி பிடித்து மாபெரும் பெண்கள் கூட்டம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு ஆதரவு போதும், இந்த ஒரு ஆதரவு போதும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திலே நமக்கு கிடைக்கப்பெறாத பல நீதிகளை நம்மால் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் போராட்டத்தை கைவிடும் வகையிலே எந்த ஒரு முடிவும் எடுத்துவிடக் கூடாது. தெளிவான நேர்த்தியான நிபந்தனைகளற்ற ஜல்லிக்கட்டிற்கு தடையை நீக்கி என்று உத்தரவு அளிக்கிறார்களோ அதுவரையிலே நம் போராட்டம் தொடங்க வேண்டும் என்பதை கூறி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழனாக இருக்க வேண்டும் என்று